ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் கோடிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இம்ப்ளிமெண்ட் கியூ யூசிங் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான். ஸோ இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 232ல இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்து கியூ யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் கியூல இருக்கிற ஆப்ரேஷன் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ரெண்டு ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து அந்த கியூங்கிற கிளாஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, புஷ்ங்கிற ஃபங்க்ஷன், பாப்பு, பீக்கு, எம்டி. இப்போ நார்மலா இப்போ வந்து கியூல நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா 10, 20 இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்க வந்து பாப் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணோம்ல இந்த எலமெண்ட் தான் நம்ம பாப்போம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி பீக்னு எடுத்தா கூட இந்த எலமெண்ட் தான் நமக்கு பீக் எலமெண்டா இருக்கும் கியூல. ஸோ அதை வந்து என்ன செய்யறாங்கன்னா, இப்போ நீங்க பாப் பண்ணும்போது ஃப்ரண்ட் எலமெண்ட் ஆஃப் த கியூ தான் பாப் பண்ணுவோம். அதே மாதிரி பீக் எலமெண்ட் எடுத்தோம்னா ஃப்ரண்ட் எலமெண்ட் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ எம்டிங்கிறது வந்து கியூ எம்டியா இருந்தா நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எக்ஸாம்பிள் ஒன் பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒன்ல மை கியூ அப்படின்னா நமக்கு வந்து கியூ கிரியேட் பண்ணிடும். ஓகேவா? தென் வந்து கியூ கிரியேட் பண்ணிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா புஷ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட், தென் வந்து அகைன் புஷ் பண்றோம். ஸோ செகண்ட் எலமெண்ட் புஷ் பண்றோம். தென் வந்து பீக் எலமெண்ட்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? ஒன்று தானே கிடைக்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ புஷ் பண்றதுக்கு நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. தென் இப்போ வந்து அகைன் பாப் பண்றாங்க. பாப் பண்ணா நமக்கு என்ன ஆகணும்? ஃப்ரண்ட் எலமெண்ட் தான் வெளியே வரணும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஃப்ரண்ட் எலமெண்ட் வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஒன்னுங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேவா? தென் வந்து எம்டியான்னு செக் பண்றோம். இப்போ இது ஒன்று எடுத்துருவோம். எம்டியான்னு செக் பண்ணும்போது டூங்கிற எலமெண்ட் இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, ரெண்டு ஸ்டாக் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். லைக் வந்து ஒரு ஸ்டாக் வந்து இன்புட், இன்னொரு ஸ்டாக் வந்து அவுட்புட் அப்படின்னு வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக அவங்க சொல்லியிருந்த மாதிரி 4 ஃபங்க்ஷனுக்கும் நான் இங்கே கோட் எழுதியிருக்கேன். புஷ்ஷு, பாப்பு, பீக்கு, எம்டி. ஸோ இப்போ நமக்கு வந்து என்னன்னா, கியூவில் வந்து இப்போ நீங்கள் ஒரு 4 எலமெண்ட் புஷ் பண்ணுறீங்க. இப்போ 10, 20, 30, 40 அப்படின்னு ஒரு 4 எலமெண்ட் இப்போ வந்து நீங்கள் கியூவில் புஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுருந்தேன். இப்போ அதே நீங்கள் ஸ்டாக்கில் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ 10, 20, 30, 40. இப்போ நீங்க இதுல வந்து பீக் எலமெண்ட் எடுக்கிறீங்க. கியூல என்ன பீக் எலமெண்ட் கிடைக்கும்? நமக்கு 10ன்னு கிடைக்கும். பட் இதுல பீக் எலமெண்ட் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 40ன்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே என்ன பண்றோம்னா, இது ஒரு இன்புட் அப்படின்னு வச்சுக்கிட்டு, இன்னொரு ஸ்டாக்ல அவுட்புட் வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாக்ல இருக்க எல்லா எலமெண்ட்டையும் நம்ம வந்து பாப் பண்ணி இதுல புஷ் பண்ணிட்டே வந்துடும். ஸோ இப்போ இதுல பாப் பண்ணா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 40 இங்க வந்துருமா? தென் இப்போ அகைன் இதை பாப் பண்றோம். ஸோ இதை அகைன் பாப் பண்ணும்போது 30ன்னு கிடைக்கும் நமக்கு. 30ன்னு கிடைக்கும்போது 30 நம்ம வந்து இந்த ஸ்டாக்ல புஷ் பண்ணிடுவோம். அவுட்புட்டுங்கிற ஸ்டாக்ல. ஓகேவா? அவுட்புட்டுங்கிற ஸ்டாக்ல இப்போ 30 புஷ் பண்ணிடுவோம். தென் வந்து 20 பாப் பண்றோம். 20 இங்க புஷ் பண்ணிடுறோம். தென் இப்போ 10ஐயும் பாப் பண்றோம். 10 இங்க புஷ் பண்ணிடுறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அப்படியே நமக்கு கியூ ஆர்டர்ல இருக்கா? இப்போ நீங்க வந்து ஸ்டாக்ல வந்து இப்போ பாப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 10 தான் வெளியே வரும். இங்க 10 தான் வெளியே வரும். இப்போ நீங்க அதே பீக் எலமெண்ட் எடுத்தா கியூல 10 தான் கிடைக்கணும். இங்கேயும் 10 தான் கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து இன்புட் ஸ்டாக்ல புஷ் பண்ணிடுவோம். இப்போ அவங்க பீக் எலமெண்டோ இல்ல பாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் நம்ம இதுல இருக்க எல்லா எலமெண்ட்டையும் பாப் பண்ணி ஒன்னு ஒன்னா அவுட்புட் ஸ்டாக்ல வச்சிருவோம். வச்சுட்டு நார்மலா எப்பவும் போல நம்ம எப்படி பாப் பண்றதுக்கு எப்படி பாப் பண்ணுவோமோ, பீக் எலமெண்ட் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி ஸ்டாக்ல இருந்து எடுத்தா நமக்கு அப்படியே கிடைச்சிரும். இப்போ இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நீங்க வந்து ஸ்டாக்ல புஷ் பண்ணும்போது இந்த ஆர்டர்ல கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க அப்படியே அதை ரிவர்ஸ் பண்ணும்போது கரெக்டான ஆர்டர் நமக்கு கிடைச்சிரும் கியூ மாதிரி. ஓகேவா? இப்போ நீங்க இதை பாப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 10 எலமெண்ட் வெளியே வரும். இங்கேயும் 10 எலமெண்ட் வெளியே வந்துடும். தென் இப்போ நீங்க வந்து பீக் எலமெண்ட் தென் இப்போ நீங்க வந்து பீக் எலமெண்ட் எடுத்தா 20 தான் கிடைக்கும். இப்போ இதை பாப் பண்ணதுக்கப்புறம் பீக் எலமெண்ட் எடுத்தா என்ன ஆகும்? 20 தான் நமக்கு கிடைக்கும். தென் இப்போ அதே மாதிரி இப்போ அகைன் பாப் பண்றீங்க, இந்த 20 போயிடும். அகைன் நீங்க பாப் பண்ணா இந்த 20 போயிடும். ஸோ இதே தான் நமக்கு ரிப்பீட்டடா நடக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இன்புட் ஸ்டாக்னு ஒன்று வச்சுக்கணும், அவுட்புட் ஸ்டாக்னு ஒன்று வச்சுக்கணும். இன்புட் ஸ்டாக்ல அப்படியே வர்ற எலமெண்ட் எல்லாமே புஷ் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ அவங்க வந்து பாப்போ இல்லை பீக் எலமெண்ட்டோ கேட்டா நம்ம இதுல இருக்க எல்லா எலமெண்ட்டுமே எடுத்து அவுட்புட் ஸ்டாக்ல போடுவோம். இப்போ இந்த கோட் வைஸ் பாருங்களேன். இப்போ இனிஷியலா வந்து நம்ம வந்து புஷ் பண்றதுக்கு நான் என்ன சொல்லி இந்த இன்புட் ஸ்டாக்ல புஷ் பண்ணிட்டே வந்துரும். ஓகேவா? இப்போ வந்து இங்க இருக்கிற எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டு ஸ்டாக் கிரியேட் பண்ணிடுறோம். இன்புட் ஸ்டாக், அவுட்புட் ஸ்டாக் அப்படின்ட்டு. இது இன்புட் ஸ்டாக், இது வந்து அவுட்புட் ஸ்டாக். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், வந்து கியூ கிரியேட் பண்ணிட்டோம். தென் வந்து இப்போ புஷ் பண்ணும்போது நமக்கு வந்து இன்புட் ஸ்டாக்ல தான் புஷ் ஆகும். ஓகேவா? ஸோ 1 புஷ் ஆயிருச்சு. தென் இப்போ அகைன் என்ன கால் பண்றாங்க அப்படின்னா, புஷ் தான் கால் பண்றாங்க, 2 கொடுக்குறாங்க. ஸோ 2வும் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. தென் வந்து இப்போ பீக் எலமெண்ட் கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்களேன், பீக் எலமெண்ட்டை.
பீக் எலமெண்ட்டோ இல்ல பாப் எலமெண்ட்டோ வந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இன்புட் ஸ்டாக்ல இருக்கிற எல்லாத்தையும் அவுட்புட் ஸ்டாக்ல எடுத்து போடணும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் அவுட்புட் ஸ்டாக் எம்ப்டியா இருந்தா மட்டும் தான் இன்புட் ஸ்டாக்ல இருக்கிறத அவுட்புட் ஸ்டாக்ல போடுறோம். ஏன்னா, அப்பதான் நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆர்டர் கரெக்ட்டா வரும். ஏன்னா, இப்ப நீங்க 4 எலிமெண்ட் நீங்க புஷ் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து இப்ப நீங்க பாப் பண்றது 4 எலிமெண்ட் பாப் பண்றீங்கன்னா, இந்த 4 எலிமெண்ட் நம்ம இந்த அவுட்புட் ஸ்டாக்ல போட்டு ஒண்ணொண்ணா பாப் பண்ணிரும். தென் இப்ப நடுவுல ஏதாவது புஷ் பண்ண எலிமெண்ட்லாம் இதுல வச்சிருப்போம். அகைன் நீங்க வந்து இந்த அவுட்புட் ஸ்டாக் எம்ப்டி ஆகும்போது தான் அந்த ரிவர்ஸ் ஆர்டர் திரும்படியும் நமக்கு இதுல புஷ் பண்ணி நம்ம பாப் பண்ணுவோம். ஸோ இப்ப வந்து பீக் எலிமெண்ட் கேட்கறாங்க. இப்ப நம்ம வந்து அவுட்புட் ஸ்டாக் எம்ப்டியா இருக்கு. ஓகேவா? இப்ப நீங்க வந்து என்ன பண்ணீங்க, இன்புட் ஸ்டாக் வந்து நான் எம்ப்டியா இருக்கிற வரைக்கும் ஒரு எலிமெண்ட்டா பாப் பண்ணி இந்த அவுட்புட் ஸ்டாக்ல புஷ் பண்றீங்க. ஓகேவா? இப்ப இத நீங்க பாப் பண்றீங்க. 2 வெளிய வந்துரும். ஓகேவா? ஸோ அத அப்படியே இங்க புஷ் பண்றீங்க. தென் வந்து அகைன் பாப் பண்ணீங்க அப்படின்னா 1 வெளிய வரும். 1 இங்க புஷ் பண்ணிடுறீங்க. இப்ப நம்ம ஜஸ்ட் வந்து அவுட்புட் டாட் பீக் அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்டாக் டாட் பீக்ல என்ன ஆகும்? டாப் எலிமெண்ட் வெளிய வரும். அப்ப நமக்கு 1ன்னு கிடைச்சிருமா? ஸோ அதுதான் நமக்கு இங்க வேணும். இப்ப நார்மல் கியூல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 1, 2 அப்படின்னு இப்ப புஷ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் கியூல. இப்ப வந்து பீக் எலிமெண்ட் எடுத்தா நமக்கு இந்த 1 தான் கிடைக்கணும். இப்ப அதே இது இங்க சேமா கிடைக்குதா? தென் வந்து இங்க வந்து பாப் குடுத்துருக்காங்க. ஸோ பாப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட ரிமூவ் பண்ணணும். கரெக்ட்டா? தென் இப்ப அகைன் என்ன பண்றோம் அப்படின்னா, பாப்னா பீக்குங்கிற ஃபங்ஷன கால் பண்றோம். ஏன் அப்படின்னா, இன்கேஸ் வந்து அவுட்புட் ஸ்டாக் எம்ப்டியா இருந்தா, நம்ம இன்புட் ஸ்டாக்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் அவுட்புட் ஸ்டாக்ல போடணும்ல. அதுக்காக தான் இந்த பீக்குங்கிற ஃபங்ஷன் கால் பண்றோம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பீக் எலிமெண்ட் கால் பண்ண உடனே இங்க அவுட்புட் ஸ்டாக் எம்ப்டியா இருந்தா மட்டும் தான் இந்த இஃப்க்குள்ளேயே வரும். இப்ப அவுட்புட் ஸ்டாக் எம்ப்டியா இருக்கா? இல்ல. அப்படிங்கிறப்ப நம்ம அப்படியே வந்து அவுட்புட் டாட் பீக்ன்னு ரிட்டர்ன் ஆகும். இங்க நம்ம அத பீக் எலிமெண்ட் எங்கேயும் யூஸ் பண்ணல. பட் வந்து இதே கோட தான் நம்ம இங்கேயும் எழுதுவோம். ஓகேவா? இப்ப பாப் பண்ணோம் அப்படின்னா, அவுட்புட் ஸ்டாக்ல இருக்கிறது தான் நம்ம பாப் பண்ணணும். இப்ப அவுட்புட் ஸ்டாக் எம்ப்டியா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? இன்புட் ஸ்டாக்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே அவுட்புட் ஸ்டாக்ல நம்ம போடணும். அதுக்கு தான் இந்த கோடு. எலிமெண்ட்லயும் அதே தான் எழுதுவோம். ஸோ அத நம்ம ரீயூஸ் பண்றதுக்கு தான் இங்க வந்து பீக்ன்னு ஃபங்ஷன மட்டும் கால் பண்ணிக்கிறோம். இல்லன்னா இந்த கோட அகைன் நீங்க ஃபுல்லா எழுதுற மாரி இருக்கும். தென் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அவுட்புட் டாட் பாப் அப்படின்னு போட்டா என்ன ஆகும்? டாப் எலிமெண்ட் பாப் ஆயிரும். இப்ப நமக்கு இந்த எலிமெண்ட் பாப் ஆயிரும். நார்மல் கியூலயும் இந்த எலிமெண்ட் பாப் ஆயிருக்கும். கரெக்ட்டா? தென் இப்ப வந்து எம்ப்டியா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ எம்ப்டிக்கு நம்ம என்ன செக் பண்றோம் அப்படின்னா, 2 ஸ்டாக்கையும் செக் பண்றோம். 2 ஸ்டாக்குமே எம்ப்டியா இருந்தா மட்டும் தான் எம்ப்டின்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். இல்லன்னா ஏதோ ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிருவோம். ஸோ அத தான் நம்ம இங்க செக் பண்ணியிருக்கோம். இன்புட் வந்து எம்ப்டியா இருக்கா? அண்ட் அவுட்புட் வந்து எம்ப்டியா இருக்கா? 2மே ட்ரூ வந்தா மட்டும் தான் நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். இல்லன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ நம்ம வந்து ஃபால்ஸ்ன்னு இங்க ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்ப இந்த எக்ஸாம்பிள அவங்க இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3ங்கிறத இன்சர்ட் பண்ணிக்குவோம். இன்சர்ட் பண்ணா நமக்கு என்ன ஆகும்? இந்த வந்து இன்புட் ஸ்டாக்ல புஷ் ஆகும். கரெக்ட்டா? இப்ப இன்புட் ஸ்டாக்ல வந்து 3ன்னு புஷ் ஆகும். தென் இப்ப வந்து 4ஐயும் நீங்க வந்து புஷ் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கியூல. இப்ப 4 வந்து இன்புட் ஸ்டாக்ல தான் இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பீக் எலிமெண்ட் எடுத்தா என்ன வரும் நமக்கு? 2 தான் வரணும். இப்ப நீங்க வந்து பீக் எலிமெண்ட் கால் பண்ணும்போது அவுட்புட் எம்ப்டியா இருக்குன்னு பார்க்கும். இல்ல. அப்படிங்கிறப்ப அவுட்புட் டாட் பீக்க ரிட்டர்ன் பண்ணிரும். இந்த 2வ ரிட்டர்ன் பண்ணிரும். கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா? இப்ப வந்து பாப் பண்ணிறீங்க. பாப் பண்ணா நமக்கு என்ன ஆகும்? இந்த 2ங்கிற எலிமெண்ட் போயிரும். இப்ப அதே மாரி இப்ப நீங்க பாப் ஃபங்ஷன் கால் பண்ணும்போது என்ன ஆகும்? பீக் ஃபங்ஷன் கால் ஆகும். கால் ஆகும்போது அவுட்புட் எம்ப்டியா இருக்கான்னு பார்க்கும். அவுட்புட் ஸ்டாக் இல்ல. அப்படிங்கிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட் டாட் பீக்கு இங்க நம்ம எதுவுமே யுட்டிலைஸ் பண்ணல. தென் அவுட்புட் டாட் பாப்ன்னு ஆயிரும். ஸோ இந்த வந்து இந்த ஸ்டாக் இப்ப எம்ப்டி ஆயிரும். ஓகேவா? தென் இப்ப வந்து அகைன் வந்து பீக் எலிமெண்ட் எடுக்குறீங்க. ஓகேவா? இப்ப நமக்கு அகைன் பீக் எலிமெண்ட் கியூல எடுத்தா என்ன வரணும்? 3ன்னு வரணும். பட் இங்க நமக்கு வந்து அவுட்புட் ஸ்டாக் ஒண்ணுமே இல்ல. இந்த பீக் எலிமெண்ட் கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவுட்புட் ஸ்டாக் இஸ் எம்ப்டியான்னு செக் பண்ணும். எஸ் அப்படிங்கிறப்ப இன்புட் ஸ்டாக்ல இருக்க ஒரு எலிமெண்ட்டா இங்க வந்து புஷ் பண்ணிரும். ஸோ இப்ப நான் இத வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இத ஒண்ணொண்ணா பாப் பண்ணுவோம். இப்ப 4 பாப் பண்ணி இங்க புஷ் பண்ணிரும். தென் 3 பாப் பண்ணி இங்க புஷ் பண்ணிரும். ஸோ இங்க எந்த எலிமெண்ட்டுமே இருக்காது. ஓகேவா? இப்ப பீக் எலிமெண்ட் எடுத்தா நமக்கு 3 கரெக்ட்டா கிடைச்சுரும். கரெக்ட்டா? இப்ப நீங்க வந்து பாப் பண்றீங்க. அப்பன்னா இப்ப அகைன் இத பாப் பண்ணோம்னா கரெக்ட்டா நமக்கு 3 பாப் ஆயிரும். கரெக்ட்டா? இதே தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஜஸ்ட் இந்த ஸ்டாக்ல இன்புட் ஸ்டாக்ல வர்றது எல்லாத்தையும் புஷ் பண்ணிடுறோம். இப்ப அவங்க பீக் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்றாங்க, இல்ல பாப் பண்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இன்புட் ஸ்டாக்ல இருக்க எல்லாத்தையும் அவுட்புட் ஸ்டாக்ல போடுறோம். ஸோ இந்த அவுட்புட் ஸ்டாக் எம்ப்டியா இருந்தா மட்டும் தான் அங்கருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். இல்ல அப்படின்னா நம்ம அவுட்புட் ஸ்டாக்ல இருக்கிறத எம்ப்டி ஆகுற வரைக்கும் நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்பதான் நமக்கு கரெக்ட்டான ஆர்டர்ல கிடைக்கும். ஸோ இந்த கியூ ஆர்டர் வந்து இப்படி இருக்கா? இப்ப நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்புட் ஸ்டாக்ல ரிவர்ஸ்ல இருக்கும். நார்மலா நம்ம ஸ்டாக்ல ஒரு ஸ்டாக்ல புஷ் பண்ணா. ஸோ இத அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி, நார்மலா இந்த கியூ ஆர்டரே நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம பீக் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்றதுலருந்து பாப் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ற வரைக்கும் ஒரே மெயின் நம்ம ஃபாலோ பண்றோம். எப்ப வந்து அவுட்புட் ஸ்டாக் எம்ப்டி ஆகுதோ, அப்ப அகைன் வந்து இன்புட் ஸ்டாக்ல இருக்கிறத அவுட்புட் ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணிரும். ஸ்டோர் பண்ணிட்டு அகைன் அதையும் ஃபாலோ பண்றோம். ஸோ தென் ஃபைனலா அவங்க வந்து எம்ப்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம 2மே எம்ப்டியா இருந்தா மட்டும் தான் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுவோம். இல்லன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிருவோம்.
இப்ப இதுக்கு நீங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபங்ஷனுக்காக தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து புஷ் ஃபங்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O ஆஃப் 1 தான். ஓகேவா? தென் அதே மாதிரி பாப்புக்கும் பார்த்தீங்கன்னா, O ஆஃப் 1 டைம் தான் ஆவரேஜ் கேஸ். பட் வந்து சம்டைம்ஸ் இது வந்து நெறைய எலமெண்ட் நம்ம வந்து புஷ் பண்றோம், பாப் பண்றோம். கரெக்ட்டா? அதுக்கு டைம் எடுத்துக்கும். பட் இது மேக்ஸிமம் ஆவரேஜ் கேஸ் பார்த்தீங்க அப்புட்னா, O ஆஃப் 1ல தான் ரன் ஆகும். தென் இப்ப அகைன் பீக் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா, அதே கேஸ் தான். நமக்கு வந்து எலமெண்ட் புஷ் பண்றோம். லைக் வந்து அவுட்புட் ஸ்டாக் எம்ப்டியா இருக்கும்போது மட்டும் இன்புட் ஸ்டாக்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மட்டும் தான் டைம் எடுத்துக்கும். ஸோ அத ஆவரேஜ் டைமா நம்ம கால்குலேட் பண்ணும்போது O ஆஃப் 1ன்னு எடுத்துக்கும். ஸோ இது அமோர்டைஸ்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து இப்ப எம்டின்னு செக் பண்றதுக்கும் நம்ம வந்து O ஆஃப் 1ல தான் ரன் பண்றோம். ஓகேயா? தென் வந்து இப்ப ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து O ஆஃப் n டைம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ற மாதிரி. ஸோ இப்ப வந்து இன்புட் ஸ்டாக்கும் வந்து n எலமெண்ட் ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் நம்ம இங்க அவுட்புட் ஸ்டாக்லயும் ஸ்டோர் பண்றோம். ஸோ ரெண்டுமே nன்னு எடுத்துக்கும். நம்ம n பிளஸ் n தான் கால்குலேட் பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ 2n வரும். கான்ஸ்டன்ட ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு n மட்டும் தான் இங்க இருக்கும். ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி கோட் எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஸ்டாக் இங்கே 2 கிரியேட் பண்ணிக்குவோம். இன்புட் ஸ்டாக், அவுட்புட் ஸ்டாக்னா அவங்க எப்போ மைக்யூ அப்படின்னு இந்த கிளாஸை கால் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டர் எழுதி இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். தென் புஷ்ஷுக்கு நார்மலாக வந்து இன்புட் டாட் புஷ் பண்ணிடுறோம். பாப் பண்ணும்போது நம்ம பீக் எலமெண்ட் லைக் வந்து இந்த கோடை வந்து இங்கே அகைன் எழுதிக்கலாம் நீங்கள். லைக் அவுட்புட் ஸ்டாக் எம்டியாக இருந்தால் இன்புட் ஸ்டாக்ல இருக்க எல்லா எலமெண்ட்டையும் அவுட்புட் ஸ்டாக்ல போட்டுட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷனை வந்து ரன் பண்ணுவோம். லைக் பாப்போ இல்லை பீக்கோ. ஸோ அதே தான் பண்ணுறோம் இங்கேயும். ஸோ நம்ம பாப் பண்ணி எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். தென் வந்து பீக்னு கேட்டா அதேதான். இந்த அவுட்புட் ஸ்டாக் எம்டியா இருந்தா மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா அவுட்புட்ல இருக்க பீக் எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். எம்டியாங்கிறதுக்கு நம்ம ரெண்டுமே எம்டியா இருந்தா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ வாங்க ரன் பண்ணிடலாம். நான் வச்சு சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு 0 மில்லி செகண்ட்ஸ்ல ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். லைக் ஜாவா, பைத்தான். ஸோ ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இது ஜாவா கோடு, இது பைத்தான் கோட். ஓகேவா? தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் கொடுத்துருக்கேன். இது ஜாவா ஸ்கிரிப்ட் கோட். தென் வந்து இது C++க்குரிய கோட். ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.